ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான புடலங்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான், சீக்கிரமாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். புடலங்காய் மட்டும் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு புடலங்காய் வந்து இந்த தோல்லாம் நீக்கிடுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா சாம்பல்லாம் வச்சு கழுவுவாங்க, அப்போ அந்த தோல்லாம் போயிடும். இப்போ நம்ம சாம்பலுக்கெல்லாம் எங்கே போகிறது, அதனால் நல்லா பீலர் இருந்தால் வச்சு நல்லா சுரண்டிடுங்க. நான் கரண்டிலேயே வந்து நல்லா தோல்லாம் நீக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா புடலங்காயை கழுவி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 கார்னரையும் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் புடலங்காயை பொடி பொடியாக பொரியலுக்கு கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து புடலங்காய் பொரியல் தான் சாப்பிட்ருப்பீங்க, புடலங்காய் சாம்பார் சாப்பிட்ருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து புடலங்காய் கூட்டு, புடலங்காய் சாம்பார், புடலங்காய் பொரியல் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு வந்து புடலங்காய் பந்தல், பாவக்காய் பந்தல் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. புடலங்காய் வந்து கல்லை கட்டி தொங்க விட்டுட்டோம்னா அது நீளமாக வளர்ந்து வரும். அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் டெய்லி புடலங்காய் கூட்டு, புடலங்காய் பொரியல், புடலங்காய் சாம்பார் தான் சூப்பராக இருக்கும். டெய்லி ஸ்கூலுக்கு நான் அதான் கொண்டுட்டு போவேன். நான் அம்மா சமைச்சதை சாப்பிட்ருக்கேன், நானாக சமைச்சு சாப்பிட்டதில்லை. இன்றைக்கி நானாக சமைச்சு சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்கும். வாங்க ரெசிபியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து புடலங்காயை இந்த பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டுக்கு கெஸ்ட்டே வந்துட்டாங்கன்னு டக்குன்னு சாம்பார் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய் அதெல்லாம் போட்டு வைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் இது வந்து டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து இது பாசிப்பயிரில் செய்ய போகிறோம். அந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும். நான் வந்து இந்த மாதிரி கடாய் தான் இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் வடைச்சட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா தூக்குறது கொஞ்சம் பயமாக இருக்கும், சுட்டு வச்சுருவோம். அதனால் நான் வந்து இந்த மாதிரி கைப்பிடி இருக்கிற மாதிரி வந்து இப்போ வந்து வாங்கிக்கிட்டேன். சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. முடிஞ்சால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பாசிப்பயிறு வந்து ஒரு குட்டி டம்ளர், அதில் வந்து 1 டம்ளர் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து குழம்பு கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும், நல்லாயிருக்கும். இந்தளவு போதும், இதில் 1 டம்ளர் போதும். இது குறைஞ்சது ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் வந்து நான் வைக்கிறேன். 2 பேர் இருந்தீங்க அப்படின்னா ஒரு அரை டம்ளர் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதுக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து பருப்பை போட்டு கழுவி எடுத்துடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த பெரிய டம்ளரில் நான் 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். நார்மல் ப்ராசஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாம், ஒரு அரை டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறமா ஒரு தக்காளியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் வச்சு வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தான் சொல்லிட்டு இதிலே வச்சிட்டேன். ஒரு பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, நெய் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்திக்கோங்க, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள். மஞ்சப்பொடி எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, அதனால் எனக்கும் பிடிக்காது. இருந்தாலும் லைட்டாக கலருக்காக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெகுலராக ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா சேர்த்திக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். பூ மாதிரி மலர்ந்து வந்துடும் பாசிப்பயிறு வந்து. பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதுக்கு சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊறுகாய், அப்பளம் அந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு வந்து எப்போவுமே கம்மியாக போட்டுக்கோங்க, உப்பு காரமும். ஏன்னா தேவைப்பட்டால் கூட திரும்பி போட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்து. ஃபஸ்ட்டே எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா திருப்பி வந்து அதை இது பண்ண முடியாது. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், சாம்பார் தூள் இருந்தால் கூட நீங்கள் தனியாக இருந்தால் போட்டுக்கோங்க. தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம், சாம்பார் நல்லா கொல கொலன்னு தான் இருக்குது. காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும் உங்களுக்கு சூப்பராக. நான் லைட்டாக தனி மிளகாத்தூள் லைட்டாக சேர்த்துருக்குறேன், காரத்துக்கு பத்தலை, அதனால் காரத்துக்கு வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு காரம், உப்பு எல்லாமே சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டு டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஃபைனலாக வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்து தாளித்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான புடலங்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன்.
வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் போடுங்க, முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை பகிருங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, பாய்.